வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு வந்து டிரைவிங்கில் வந்து டிராஃபிக்கில் ஓட்டும்போது ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பயம்தான் உங்களுக்கு வந்து மெயினான ஒரு இஷ்யூ. இதுதான் பாரதியார் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, அச்சம் தவிர்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும் உங்கள் மனசில் இருந்து. எல்லளவுன்னு சொல்ல மாட்டேன், அருகம்புல்லோட நுனி புல் அளவு கூட உங்களுக்கு பயம்ன்றது இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெஷலி இந்த டிரைவிங் வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணும். அதான் மார்ட்டின் லூத்தர் கிங்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பயத்தை வந்து எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து பயம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் செய்கிற தொழிலில் நேர்மையாக இருக்கணும். அது உங்களுக்கு டீச்சர் ஜாபோ, இல்லை ஆஃபீஸ் ஜாபோ, இல்லை போலீஸோ, இல்லை அட்வொகேட்டோ, என்ன டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருங்க. அதில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக எந்த விதமான ஒரு களவோ லஞ்சமோ இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் வரும், ஒரு திமிர் வரும். அதுதான் உங்களோட பயத்தை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். யாராக வேணாலும் இருங்க, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனுக்கும் இந்த நேர்மைக்கு சம்மந்தம் கிடையாது. அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லித்தரக்கூடிய ஒரு லெவலுக்கு நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு பல வகையான புது புது ஐடியாஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எல்லாத்துலேயுமே, நாட் ஃபார் டிரைவிங், எல்லாத்துலேயுமே வரும். அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள். அதை வச்சு நீங்கள் என்னென்னமோ சாதிக்கலாம். அதுக்கு வந்து ஒன்று வந்து எல்லளவு கூடன்னு சொல்ல மாட்டேங்க, அந்த அருகம்புல்லோட நுனி அளவு கூட உங்களுக்கு பயம் வந்து மனசில் இருந்து மாற்றணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நார்த்தில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு பெரிய மேஜர் இல்லை, அப்போ அவர் சாதாரண ஒரு ஆர்மி ஆஃபீஸராக தான் இருந்தார். அவர் வந்து என்னாச்சுன்னா, பாகிஸ்தான் பக்கத்தில் போகும்போது ஒரு கன்னி வெடித்ததில் அவரோட கால் வந்து இதாகிடுச்சு. ஸோ அந்த பார்டரில் வந்துட்டு பாகிஸ்தான் டாக்டர்ஸ் தவிர நம்ம டாக்டர்ஸ் அங்கே வந்து இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கூட இருக்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு, சார் காலை வந்து இது பண்ணணுன்னா பாகிஸ்தானோட டாக்டர்ஸை நம்ம கூப்பிடலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் ஆள் வந்து என்னை காப்பாற்றி நான் உயிர் வளரணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரே ஒரு கத்தி எடுத்து அந்த உடஞ்ச காலை கட் பண்ணி அதை அங்கேயே புதைச்சிட்டு என்னை கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழித்து அவர் நம்ம டாக்டர்ஸ் வந்து அதை காப்பாற்றி இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் கால் போய் இழந்துட்டார். ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு போர் பயிற்சியெலாம் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி அவரை ஹேண்டிகேப் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் சொன்னார், நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பாக என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து வார் சோல்ஜர்ஸோட கூட என்னை விடுங்க, என்னோடய மார்க்கை வச்சு டிசைட் பண்ணுங்கன்னாரு. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து 6 பேர் கலந்துக்கிட்டதில் இவர் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் இப்போ அவர் பெரிய மேஜராக இப்போவும் இருந்துகிட்ருக்கிறாரு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரியான ஒரு வெறி வாழ்க்கையில் இருக்கணும். இவங்க வேண்டான்னா அவங்க வேண்டாம், நேர்மை வேணும்னா நேர்மை வேணும். செய்கிற தொழிலில் இதாக இருந்தோன்னா நீங்கள் உங்களுக்கு உறுப்பு செயல் இழந்தால் கூட மனசு செயல் இழக்காது. யாரோ ஒரு நண்பர் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டார், அவரோட ஒய்ஃபுக்கு வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் நான் அந்த ஹேண்டிகேப் யூஸ் பண்ணுற அந்த மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வண்டி வாங்கி கொடுக்கட்டா அப்படின்னாரு. ஸோ நீங்களே அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், 2 வீலர் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு வரலை. ஆனால் அதுக்கு பதிலாக மாற்றுத்திறனாளியோட வண்டியை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க, அந்த ஒய்ஃபும். ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் எ டிஸ்கரேஜ் டு ஹர் அண்ட் ஹர் லைஃப். அப்படி இருக்கக்கூடாது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.